சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறேன். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க? எவ்வளவுதான் அடிப்பீங்க? நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும். இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆதவச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப நம்ம உட்காருவோம், இங்கே உட்காருவோம். பாட்டில் தூக்கி போட்டு ரொம்ப தப்பு அவங்க பண்றதெல்லாம். இதெல்லாம் பண்றது அந்த திமுக ஆட்சியில் வேற யாரும் கிடையாது. ரொம்ப தப்பு பண்றோம். ஏன்னா இப்போ பாட்டில் தூக்கி போட்டு நாங்கள் ஓடி நினச்சிருந்தாங்க. பட் நாங்கள் ஓட மாட்டோம். நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். யாரும் சரி அவங்களை தூக்கி போட மிதிச்சிருவோம். பட் அது யாரும் அந்த லேடிஸாக பண்ண ரொம்ப தப்பு. அவங்க ஷோல்டர் வந்து ரொம்ப அடிப்படைச்சு லேடிக்கு. அவங்க பண்ண ரொம்ப தப்பு. ஆனால் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் இங்கேயே உட்காந்து நாங்கள் அதை எதிர்க்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். யார் என்ன பண்ணாலும் சரி, யாராலும் எங்களை அசைக்க முடியாது. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக தளபதி தான் முதலமைச்சராக ஆகுவார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. 100% 2000% முதலமைச்சர் விஜய் தான். வேறு யாரும் அவர் தான் வரணும். வேறு யாரும் வரத்துக்கு வழியும் இல்லை, சான்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. தாய்மார்கள்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம், வயசானவங்க உட்காந்துருக்காங்க, குழந்தை உட்காந்துருக்காங்க, பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. என்ன அராஜகம் இது? லேடிஸ்க்கு இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குற அராஜகமா? எங்களால் வெளியே கூட வர முடிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் ஒரு தாய்மார்கள் இருக்கிறாங்க, வீட்டில் ஒரு தங்கச்சியாக இருக்காங்க, ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க, எல்லாம் அதுலேருந்து வந்தவங்க தானே. ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க? தளபதி கூட்டம்னாலே இந்த மாதிரி பண்ணுறாங்க. சொல்லுங்கள், தப்பு இல்லைங்களா அப்படி பண்ணுறது? கூட்டம் வந்து தளபதி தேடி வருது. தளபதி போய் யாரையும் வந்து கூப்பிட்டு வரல. தளபதியை பார்த்த உடனே எல்லாம் வராங்க பார்க்குறதுக்கு. இதில் வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணால் அது நல்லது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. லேடிஸ் மேலே பாட்டில் போட்டால் அப்போ எப்படிங்க வர ஆச்சு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? இப்போ இப்படி பண்ணுறாங்க, எப்படி பாதுகாப்பு வராங்க? சின்ன வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கேள்வி வரைக்கும் பாலியல் போயிட்டு இருக்குது. அதுக்கே ஒரு வழியை காணோம். அவங்க பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளே எவ்வளோ ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம். அது நம்ம பார்க்குற மாதிரி தான் மற்றவங்களும் பார்ப்பாங்க. அப்போ கூட ஒரு ஆட்சியை பார்க்கலன்னா அது என்னங்க ஆட்சி அது? சொல்லுங்கள், எதனால் பண்ணுறாங்க? இவர் வரக்கூடாதான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் தளபதிக்கு. எங்கள் தளபதி விஜய்க்கு நாங்கள் மொத்த ஓட்டம் அவருக்கு தான். அவர் தான் வரணும் முதல்வராக. நாங்கள் எதிர்பார்க்குறது அவரை தான். இந்த பாட்டில் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். எதுவாக இருந்தாலும் லைக் நம்ம போட்டியில் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு இந்த லேடிஸ் உட்காந்துருக்கிற இடத்துல தூக்கி போடுறதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத செயல். பட் April 23 அன்னைக்கு கண்டிப்பாக பிளாஸ்ட்டு தான். சூப்பராக இருங்க பொதுக்கூட்டம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுறதுக்கு நான் வந்தது கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணால் பாட்டில் தூக்கி போட்டு ரொம்ப தப்பு அவங்க பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் பண்ணுறது அந்த திமுக ஆட்சியில் வேறு யாரும் கிடையாது. ரொம்ப தப்பு பண்ணுறோம். ஏன்னா இப்போ பாட்டில் தூக்கி போட்டு நாங்கள் ஓடி நினச்சிருந்தாங்க. பட் நாங்கள் ஓட மாட்டோம். நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். யாரும் சரி அவங்களை தூக்கி போட மிதிச்சிருவோம். பட் அது யாரும் அந்த லேடிஸாக பண்ண ரொம்ப தப்பு. அவங்க ஷோல்டர் வந்து ரொம்ப அடிப்படைச்சு லேடிக்கு. அவங்க பண்ண ரொம்ப தப்பு. ஆனால் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் இங்கேயே உட்காந்து நாங்கள் அதை எதிர்க்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். யார் என்ன பண்ணாலும் சரி, யாராலும் எங்களை அசைக்க முடியாது. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக தளபதி தான் முதலமைச்சராக ஆகுவார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. 100% 2000% முதலமைச்சர் விஜய் தான். வேறு யாரும் அவர் தான் வரணும். வேறு யாரும் வரத்துக்கு வழியும் இல்லை, சான்ஸும் கிடையாது. அவங்களுக்கு பயம், எங்கே நம்ம அண்ணன் வந்துடுவார், முதலமைச்சர் வந்துடுவார், விஜய் அண்ணன் வந்துடுவார். அதனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ வந்துட்டேன்னா நம்ம தோற்றுருவோம் நினச்சாங்க. நான் என்றைக்குமே தோக்க மாட்டாங்க. நாங்கள் ஜெயிக்கிறவங்க தான். தோக்கணும் எப்போ ஏதாச்சும் ஓடி போயிருப்போம். நாங்கள் எதுக்கு நாங்கள் ஓடணும்? நிம்மதி நிற்போம். என்னது பாத்தில் ஒரு கை பார்த்தா அங்கே நல்லா உட்காந்தோம். யாரும் ஓடுற மாதிரி நிற்கிற மாதிரி தான் நாங்கள் நிற்கிறோம். என்றைக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் எதுக்குமே. கண்டிப்பாக. என்ன எப்படி கேட்குறீங்க? அவர் ஜெயிக்கலாம். இப்போ எப்படி? கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்ச. எல்லாம் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் அத்தனை ஓட்டு அவருக்கு தான். வேறு யாருக்குமே கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு தான். வேறு யாருக்குமே கிடையாது. பொதுக்கூட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் ரொம்ப கேட்கத்தக்கதாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க.
தாய்மார்கள்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம், வயசானவங்க உட்காந்துருக்காங்க, குழந்தை உட்காந்துருக்காங்க, பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. என்ன அராஜகம் இது? லேடிஸ்க்கு இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குற அராஜகமா? எங்களால் வெளியே கூட வர முடிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் ஒரு தாய்மார்கள் இருக்கிறாங்க, வீட்டில் ஒரு தங்கச்சியாக இருக்காங்க, ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க, எல்லாம் அதுலேருந்து வந்தவங்க தானே. ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க? தளபதி கூட்டம்னாலே இந்த மாதிரி பண்ணுறாங்க. சொல்லுங்கள், தப்பு இல்லைங்களா அப்படி பண்ணுறது? கூட்டம் வந்து தளபதி தேடி வருது. தளபதி போய் யாரையும் வந்து கூப்பிட்டு வரல. தளபதியை பார்த்த உடனே எல்லாம் வராங்க பார்க்கறதுக்கு. இதில் வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணால் அது நல்லது கிடையாது. எல்லாமே ஆண்டுட்டாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எல்லாமே அதே தொடர்ந்து எல்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவர்கிட்ட சில திறமைகள் இருக்குது. எல்லாரும் பண்ணுறது அவர் அதுக்கு மேலேயும் பண்ணுவார், நாங்கள் நம்புகிறோம். அதான் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாதுகாப்பு முக்கியமாக எல்லாத்துக்கும் தேவை. எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு கவர்மெண்ட்டு ஏன் எங்கள் தளபதிக்கு கொடுக்கக்கூடாது? நாங்கள் கேட்குறோம், தாய்மார்களாக நாங்கள் கேட்குறோம், ஒரு தங்கச்சியாக கேட்குறோம். ஏன் கொடுக்கக்கூடாது? எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க இல்லைங்களா? இதோ இப்போ பாருங்கள், நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், பாட்டில் தூக்கி போடுறாங்க. இதே மாதிரி அவங்க வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதாவது வந்து ஆதவ அர்ஜுன் சார் ஜெயிக்கிறாரா, எங்கள் தளபதி ஜெயிக்கிறாரா? ஜெயிக்க வைக்கிறது எங்கள் மாதிரியான தாய்மார்கள், எங்களை மாதிரியான அக்காங்கள், தங்கச்சிகள் எல்லாருமே நாங்கள் தான் அவங்கள ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எங்கள் சின்னம் விசில் சின்னம், கண்டிப்பாக ஜெயிக்கும். நாங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சி கொடுத்து கண்டிப்பாக எங்கள் தலைவரை நாங்கள் ஜெயிக்க வைப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. லேடிஸ் மேலே பாட்டில் போட்டால் அப்போ எப்படிங்க வர ஆச்சு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? இப்போ இப்படி பண்ணுறாங்க, எப்படி பாதுகாப்பு வராங்க? சின்ன வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கேள்வி வரைக்கும் பாலியல் போயிட்டு இருக்குது. அதுக்கே ஒரு வழியை காணோம். அவங்க பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளே எவ்வளோ ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம். அது நம்ம பார்க்குற மாதிரி தான் மற்றவங்களும் பார்ப்பாங்க. அப்போ கூட ஒரு ஆட்சியை பார்க்கலன்னா அது என்னங்க ஆட்சி அது? சொல்லுங்கள். எதனால் பண்ணுறாங்க? இவர் வரக்கூடாதான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் தளபதிக்கு. எங்கள் தளபதி விஜய்க்கு நாங்கள் மொத்த ஓட்டம் அவருக்கு தான். அவர் தான் வரணும் முதல்வராக. நாங்கள் எதிர்பார்க்குறது அவரை தான். கண்டிப்பாக 100% அவர் வரணும். அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் கண்காலங்க தேவையில்லை. இதுக்கப்புறம் அவர் கண்காலங்க கூடாது. நாங்கள் இருக்கிறோம், அவரை கைவிட மாட்டோம். இதுவும் முதல்ல கடைசியமாக அவர் கண்காலங்காமல் இருக்குது நல்லது. கண்டிப்பாக எதிர்பாருங்க. நீங்களாம் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. நாங்கள் சொல்லுவோம் எங்கள் விஜய் ஜெயிச்சிட்டாருன்ட்டு. எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். எங்கள் தளபதி, எங்கள் வீட்டு பிள்ளை. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு தெளிவு கிடைச்சிது எங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய பெண்களுக்கும். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக இருந்துச்சு. பட் இதில் வந்து என்னென்னா, இப்போ இங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த பாட்டில் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். எதுவாக இருந்தாலும் லைக் நம்ம போட்டியில் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு இந்த லேடிஸ் உட்காந்துருக்கிற இடத்துல தூக்கி போடுறதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத செயல். பட் April 23 அன்னைக்கு கண்டிப்பாக பிளாஸ்ட்டு தான். ஒரு மக்களை புரிஞ்சுக்கிட்டவர் வரதுல தப்பு இல்லை இல்லைங்களா? பெண்கள் பாதுகாப்பு இருக்குது, நிறைய பண்ணுறாரு. லைக் இலவசமாக எதுவும் கொடுக்காம என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறாரு. அது போதும் இல்லைங்களா? கண்டிப்பாக டெஃபினெட்லி எந்த ஒரு டவுட்டே இல்லை. எங்களோட கட்சி தான் கண்டிப்பாக, டிவிக்கே தான். இப்போதைக்கு வந்து மீட்டிங் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ வந்து இப்போ பாட்டில் அடித்தது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க ஜிஹெச்சில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இப்போ ஆதவன் அண்ணனுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிப்போம். விஜய் அண்ணா எங்கள் அண்ணா வந்தால் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நல்லது செய்வாங்கன்னு நான் வேண்டி கேட்குறோம். எனக்கு பிடிச்சது அப்பத்துலேருந்தே விஜய் அண்ணா தானே, அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நல்ல சந்தோஷம் தானே. அவர் இனி கலங்கவே வேண்டாண்ணே. அவர் கலங்காமல் இருக்கிறது நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. நிஜமாண்ணே. எங்களோட ஓட்டு என்றைக்குமே எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. என்றைக்குமே எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம்.